ஆண்டவர் பக்கம் நின்று தர்ம பிறப்பையும் நீ பிறந்தது தண்ணீரை மிதந்தது பட்டது இதையெல்லாம் உதாரணம் காட்டி இருக்கிற தர்ம தினத்தையே போற்றுகிறாய் என்று கர்ணா கர்ணா ஆன்மா என்பது பரிசுத்தமானது. அது தர்மத்தின் பக்கம் தான் நிற்க வேண்டும். உன்னுடைய பிறப்பை காட்டி உன்னுடைய வளர்ப்பை காட்டி அதர்மத்தின் பக்கம் நின்று போற்றுகிறாயே கர்ணா என்று நீதிகளை சொல்லுகிறார் பகவான் கிருஷ்ணன் கர்ணனிடத்திலே. இதை எதற்காக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், நிறைய மக்கள் எல்லாம் நான் பிறந்தது ஏழ்மையான இடத்திலே, நான் வளர்ந்தது வறுமையிலே, அதனால் நான் செய்கின்ற செயலெல்லாம் எனக்கு நியாயப்பட்டது என்று மக்கள் அதர்மத்தின் வழியிலே செல்லக்கூடாது. இதைதான் வள்ளலார் நமக்கு எடுத்துக் கொடுத்தார். உனக்கவோ கண்ணைக்கும் மேல் இல்லை என்றாலும் பரவாயில்லை, உண்ணுவதற்கு உணவு இல்லை என்றாலும் பரவாயில்லை, ஆனால் தர்மத்தின் வழியில் நிற்க வேண்டும் என்பதை வள்ளலார் கடைபிடித்தார். அன்றோர் பழிக்கும் வினை தமிழ் பாட்டன் வள்ளுவன் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஒரு தாய் பசிக்கிறது மகனே என்று அழைத்தால் கூட தவறான வழியில் சென்று தாய்க்கு உணவை அளிக்கக் கூடாது என்ற பெரும் தத்துவத்தை வள்ளுவ பெருந்தகையார் நமக்கு சொல்லியிருக்கிறார். என்றால் பசி காண்பானாயினும் ஒரு மனிதன் நடைமுறையிலே நடக்கக்கூடாது என்பதை வள்ளுவன் நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார். இப்படி ஒரு பிறப்பையும் சுட்டிக்காட்டி அதர்மத்தின் வழியில் செல்லக்கூடாது என்பதை